இனிமையான உலக மக்கள் அனைவரும் யோகா நாயகின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து உலக நாடு முழுக்க என்ன விளையாட்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, கவலைப்படாதீங்க. ஒரு 10 நிமிடம் யோகா பயிற்சியை யார் ஒருத்தவங்க செய்துட்டு அந்த பயிற்சிக்கு நீங்கள் செல்லுறீங்களோ உங்களுக்கே வெற்றி வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெற்றி கிடைக்காத மன மகிழ்வு அடையுங்க. இதை மையமாக வச்சு ஒரு பயிற்சியை நான் செய்ய போகிறேன். நம் உடலை ஒவ்வொருத்தரும் அந்த உடலை எப்படி இயக்க வேண்டும் இப்படி நிறைய இருக்குங்க. அந்த இயக்கத்தை நான் காட்டுறேன், நண்பர்கள் பார்த்துட்டு செய்வாங்க. முதல்ல என்ன செய்யணும்னா, இறைவனை மையமாக வச்சு முதல்ல உட்காரணும். உட்கார்ந்து இறைவனை வணங்க வேண்டும். இறைவனை வணங்கின பிறகு பாதஸ்தானம்னு சொல்லுவாங்க, அந்த பாதத்தை நீங்கள் தொட வேண்டும். முதல்ல தொடுறது. இதுக்கு மேலே நான் போவேன்னு சொன்ன தட்டுங்க, தட்டுங்க, அது உங்கள் பிரியம், எதுவும் செய்யலாம். இதை மையமாக வச்சு ரெண்டையும் பிடிச்சி வில்லை போன்று நேர தூக்க வேண்டும். தலைக்கு மேல் தூக்கி அப்படியே வளைக்க வேண்டும். வளைத்து இப்படி இறைவனை வணங்க வேண்டும். ஆமாம், வணங்கி மறுபடி கொண்டாந்து காலை அதே இடத்தில் வைக்க வேண்டும். 2 கால்களும் உங்களுக்கு வேலை செய்யுதா என்று கண்காணிக்க வேண்டும். தலைக்கு மேலே தூக்க வேண்டும். தூக்கி அப்படியே கொண்டு நிறுத்த வேண்டும். நிறுத்தின பிறகு வணக்கத்தை தெரிவிக்க வேண்டும். வணக்கத்தை மக்களுக்கு தெரிவித்து இப்படி நம் உடலை இயக்க தெரிஞ்சுவிட்டால் வயது ஒரு முக்கியம் அல்ல என்று சொல்லி நண்பர்கள் இப்போது இந்த இடத்துல செய்து காட்டுவார்கள். உடனே வராதுங்க, பல ஆண்டுகள் செய்தால் தான் வரணும். கால நீட்டுகள் நண்பர்கள் முடிந்த அளவுக்கு செய்யுங்க. இது போட்டி அல்ல, பயிற்சி. முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுட்டே காலை தொடர்ந்துக்கு பாருங்க. பரவாயில்ல, லேசாக வேணால் முட்டியை மடக்கிங்க. லேசாக முட்டியை மடக்கி கால்களை தூக்கி நேல நிறுத்தி அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்து வளையறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எவ்வளவு முடியுமோ வளைச்சி அவ்வளோதான் உங்களுக்கு முடியும். நீ உட்காரப்பா, உட்கார 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 செய்யுங்க. மேலே தூக்குங்க, அவ்வளோதான் முடியும். பரவாயில்ல, எந்த அளவுக்கு கொண்டு வரீங்களோ நீங்களே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு மார்க் நீங்களே போட்டுக்கலாம். ஆமாம், உடனே வராது. அப்புறம் செய்ய செய்ய அவர் வச்சுருங்க. அப்படியே மறுபடியும் அந்த காலை தூக்கி வேணால் லேசாக மடக்கிங்க. மடக்கி அப்படியே காலை செவுத்து பக்கம் கொண்டு போங்க. அந்த பக்கம் கொண்டு போய் நிறுத்தி பார்வை இங்கே கேமராவை பார்த்து கைகளை கும்பிட்றதா வச்சுக்கோங்க. ஒரு கையால் போதும், பரவாயில்ல. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கால் நிமிரும். கால் நிமிர்ந்தா உடம்பு சூப்பராக வேலை செய்ய வாய்ப்பு இருக்குது. இதில் எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லி உங்கள் அனைவருந்து விடைபெறுகிறேன். பயிற்சி முயற்சி எடுங்க, தானாக வரும். பயிற்சி முயற்சி அதுவே தொடர்ச்சிங்க, மனிதனுக்கு வளர்ச்சிங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.